வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வில்லேஜ் ஃபுடி கிளப். சாரிங்க, நம்ம சேனலோட நேமை மாற்றிட்டோம். நம்மளோட நேம் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ் பை பாலா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் விளாக்ஸும் பண்ணுறோம், ஃபுட் விளாக்ஸும் பண்ணுறோம். அதனால் வில்லேஜ் ஃபுடி கிளப்புங்கிற நேம் வந்து நல்லா சூட்டபுளாக இல்லை, வேறு நேம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த புது பேர் ஃபுட் பிரிண்ட்ஸ் பை பாலா. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டவுன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் தான். நாங்கள் அம்பை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அம்பையில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் இங்கே வந்து பரோட்டான்னு சொல்ல மாட்டோம், புரோட்டா சால்னா, புரோட்டா இல்லை ரொட்டி சால்னா அந்த மாதிரி தான் இதை சொல்லுவோம். இந்த அம்பையில் ஒரு 2-3 கடையில் வந்து இந்த ரொட்டி சால்னா வந்து சூப்பராக இருக்கும். அது எந்தெந்த கடைன்னு இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலி போனப்போ பரோட்டா சால்னா தான். பரோட்டா சால்னா செம்மையா இருக்குல்ல திருநெல்வேலியில். ஏன்னா நம்ம ஊர்ல இங்க வந்து பரோட்டா கொடுத்தாங்கன்னா சைட்ல வச்சிருவாங்க, நம்ம தொட்டு சாப்பிடணும். அங்க போனோடனே பரோட்டா வச்சாங்க, அடுத்து சால்னா கொண்டு வாங்க, பிச்சு போட்டாரு. ஏன் பிச்சு போட்டு இங்க இப்படிதான் சாப்பிடும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்க கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் ஹோட்டல். இந்த சர்தார் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கடை. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு நானே ஒரு 10 வயசுலலாம் சாப்பிட வந்திருக்கேன். இங்கே வந்து பரோட்டா சால்னா வந்து ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் முன்னாடியிலேருந்தே. வாங்க உள்ள கடையில் போய் கேட்கலாம். என் பேர் ஜாகிரிசன். நான் சர்தார் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன். இந்த கடை 60 வருஷமாக இருக்குது. எங்ககிட்ட சிக்கன் கொத்து புரோட்டா, முட்டை கொத்து புரோட்டா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி எல்லாம் ஃபேமஸ்ஸு. எங்களுக்கு வந்து புரோட்டா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டா வந்து 10 ரூபா. எங்ககிட்ட வந்து நாங்கள் சால்னா வந்து 3 விதமான சால்னா கொடுப்போம். 3 விதமான சால்னா கொடுப்போம். சால்னா வந்து சிக்கன் சாப் சால்னா, தேங்காய் சால்னா, சிக்கன் கிரேப், வேஸ்டா கிரேப் எல்லாமே பரோட்டா கொடுப்போம். இப்போ பரோட்டா பிரியாணிக்கு வந்து சம்பல் கிரேவி கொடுப்போம். எங்கிட்ட சிக்கன் பிரியாணி வந்து 160 ரூபா, மட்டன் பிரியாணி வந்து 170 ரூபா. முட்டை பிரியாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 90 ரூபாய்க்கு தான் தர்றோம். இப்போ எம்டி பிரியாணி 80 ரூபா. ஓகே. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல் வந்து 60 வருஷமாக இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக அந்த ஹோட்டல் இருக்குது. 30 வருஷமாக அந்த இடத்துல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஹோட்டல். அப்புறம் இவங்களோட ஹோட்டல் ஒன்று வந்து விகேபுரம், அதாவது விக்ரமசிங்கபுரம்னு பக்கத்தில் ஒரு 6-7 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது, சின்ன நகரம். அங்கே வந்துட்டு இவங்களோட ஒரு பிரான்ச் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அங்கேயும் நான் சாப்பிட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்தே. சரி, ஓகே, வாங்க பரோட்டா சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 பரோட்டா வாங்கியிருக்கோம். 3 பரோட்டா, ஒரு கலக்கி, அப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரை. அதுங்க வந்து ஊர் சைடில் வந்து சிக்கன் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. அந்த சிக்கன் ஸ்ப்ரே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பரோட்டா, ஒரு கலக்கி, இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இந்த 3 பரோட்டாவுக்கு வந்து இங்கே வந்து 3 விதமான சால்னா ஊற்றுவாங்க. இது என்ன சால்னா? தேங்காய் சால்னா. இது வந்து தேங்காய் சால்னா, தேங்காய் எலும்பு போட்ட சால்னா. இது வந்து வெங்காய கிரேவி. இது வந்து வெங்காய கிரேவி, கிரேப். இது சிக்கன் சாப்ஸ் கிரேவி. இது வந்து சிக்கன் சாப்ஸ் கிரேவி. இந்த 3 விதமான கிரேவி வந்து தருவாங்க நீங்கள் எத்தனை பரோட்டா வாங்கினாலும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டு. நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும். நான் சொன்னேன்ல 30 வருஷமாக அங்கே சாப்பிட்றேன்னு. அந்த 30 வருஷத்தில் நான் அன்னைக்கு ஃபீல் பண்ண அதே டேஸ்ட்டு இன்னும் இருக்குது. அது மாறவே இல்லை. வீட்டில் இருக்கும்போது வந்து பார்சல் கட்டிட்டு வருவாங்க, பரோட்டா சால்னாலாம் வாங்கிட்டு. அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணுறப்போ பக்கத்து வீட்டுக்கு வாசனை அடிக்கும். அந்த டேஸ்ட்டு வந்து, அந்த ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி இன்னும் அப்படியே இருக்குது. அடா. அப்புறம் அவங்களோட சிக்கன் ஸ்ப்ரே. நல்லா ஆனியன் நிறைய போட்டு, தக்காளிலாம் போட்டு நீங்கள் இந்த பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, வேறு லெவலில் இருக்கும். இவங்கக்கிட்ட இது போக வந்து சிக்கன் பிரியாணி இருக்குமா. இன்றைக்கி நாங்கள் வரதுக்கு ஒரு 3 மணி ஆயிடுச்சு, அதனால் சிக்கன் பிரியாணி இல்லை, காலியாக போச்சு. அப்புறம் கலக்கி யூஸ்வல் தான், அதில் என்ன ரிவ்யூ இருக்குது. இருந்தாலும் பரோட்டாவோட வச்சு அவங்களோட சால்னாவோட தொட்டு சாப்பிட்றப்போ அல்டிமேட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஹோட்டலில் வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்றதுக்கு வரலாம். எந்த ஊர்லேருந்து வேணாலும் நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும்.
நீங்கள் இந்த பக்கம் அம்பாசமுத்திரம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை வந்து எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. சேஸ். இவன் தான் நம்ம அண்ணன் பையன் பாலு. நமக்கு இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டாக வந்து வந்திருக்கான். உண்மையாக சொல்கிறா, பரோட்டா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். அப்படியா? இங்கே வந்து சாப்பிட்டு கேட்க முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என்னது நல்லா இருக்கு? கலக்கியா, பரோட்டாவா, சிக்கன் ஸ்ப்ரேயா? இந்த சிக்கன் ஃப்ரை சூப்பராக இருக்கும். சிக்கன் ஸ்ப்ரே சூப்பராக இருக்கா? சரி, சரி, சாப்பிடு. ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வருஷமாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேறு என்ன டிஷ்ஷு பிடிக்குங்க? இங்கே இப்போ கலக்கி சாப்பிடுங்களா? புரோட்டா கலக்கி 4 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்கும். பெப்பர் சிக்கன் பெப்பர் சூப்பராக இருக்கும். 4 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். 3 விதமான சால்னா கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். எப்போதுமே அங்கே சாப்பிட்றது வழக்கம் தான். ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் சொன்ன ரிவ்யூ வந்து உண்மையிலே 100% ஹானஸ்டான ரிவ்யூ. உண்மையிலே பரோட்டாவுக்கு அந்த 3 விதமான சால்னா வந்து சூப்பராக இருந்தது. அன்றைக்கி நான் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டனோ அதே ஃபீல் இப்போவும் இருக்குது. நீங்கள் அம்பை பக்கம் வந்தால் கண்டிப்பாக யோசிக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 10 ரூபா தான் பரோட்டா. இவங்ககிட்ட சிக்கன் பிரியாணியும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் சாப்பிட்டதில்லை. நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ நெய் சோறு போடுவாங்க, அது சூப்பராக இருக்கும், எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் அம்பை பக்கம் வந்தீங்கன்னா இந்த சர்தார் ஹோட்டல் எங்கே இருக்குன்னா, அந்த வண்டிமலையச்சம்மன் கோயில்னு சொல்லுவாங்க, வண்டிமரிச்சம்மன் கோவில். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு 3வது கடை. சின்ன கடையாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ் பை பாலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். இவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 155 ரூபா தான். ரேட் ரொம்ப கம்மி. போலாம். நன்றிண்ணே. தேங்க்யூ. நன்றி.